ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதவந்தே பகவந்தோ புனக ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே யோமவத் வியாப்த தேகாய தட்சணாமூர்த்தயே நமக. शगनाववधु शगनौ पुनत्तु शगवीर्यं करवावगै तेजस्विना अधीदमस्तु मा विद्विषावगैः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அபரோக்ஷ அனுபூதியில் கடந்த வகுப்பில் நம்ம ஆத்மா அனாத்மா தன்மைகளை பற்றி நம்ம பார்த்தோம். அந்த ஆத்மா அனாத்மா தன்மைகளில் என்னென்ன சொல்லியிருந்தாருன்னு ஒரு ரீகேப் பார்ப்போம். ஆத்மா ஞானமயம், புண்ணியோ, தேகம் மாமிசமயம், அசுசி அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தோம். அந்த புண்ணியம் என்றதை என்ன சொல்கிறாருன்னா தூய்மைன்றத புண்ணியம் சொல்கிறார். அந்த ஆத்மா எப்படி இருக்குன்னா ஞான சுரூபமாக இருக்குது, அறிவு சுரூபமாக இருக்குது, பூரண நிறைவான அறிவாக இருக்குது அந்த ஆத்மா அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஆனால் தேகமாகப்பட்டது என்ன சொல்கிறாரு, மாமிசமயம் சொல்கிறார். மாமிச பிண்டம், மாமிசத்தால் ஆகப்பட்ட ஒரு உடம்பு அந்த தேகம். அது என்ன சொல்கிறாரு, புண்ணியத்துக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறார். புண்ணியத்தை சுத்தம் சொல்கிறாரு. இந்த தேகத்தை ஆத்மாவை புண்ணியம்னு சொல்கிறாரு, சுத்தம். இந்த தேகம் மாமிசமயம், அசுசி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சுத்தம் இல்லாதது, அசுத்தம் அப்படின்னு சொல்கிறார் இந்த தேகத்தை ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பிரகாசக அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது ஸ்லோகத்தில் பிரகாசகன்னு சொல்கிறார். பிரகாசம்னா ஆத்மாவாகப்பட்டது தன்னைத்தானே பிரகாசித்து கொள்ள முடியும், தன்னுடைய முன்னிலையில் இருக்கக்கூடிய அத்தனையும் பிரகாசித்து காமிக்கக்கூடிய வல்லமை ஆத்மாவுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதனால் அதுக்கு சிம்பிளாக என்ன சொல்லணும்னா ஆத்மா சுய ஒளி உடையது, ஸ்வப்பிரகாசம் அப்படின்னு சொல்கிறது. சரி, தேக சுய ஒளி அற்றது, அது கடன் வாங்கப்பட்ட ஆத்மாவிடமிருந்து கடன் வாங்கப்பட்ட ஒளியால் பிரகாசித்து கொண்டு இருக்கிறதோ தவிர அதற்கு ஒரு சுய ஒளி இந்த தேகத்துக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது மேலும் இதை விவரிக்குள்ள நித்தியகி சத்ரூபோ, ஆத்மா என்ன சொல்கிறாரு, நித்தியகி நித்தியம் சொல்கிறாரு. நித்தியம்னா காலத்துக்கு உட்படாதது. இந்த காலத்துக்குள் அந்த காலம்ன்ற ஒரு கட்டுக்குள்ளார அது இருக்காது. இன்னும் அதை ஒரு படி மேலே போய் பார்த்தோன்னா காலத்தையே பார்க்கக்கூடிய சாட்சியாக இருக்கக்கூடியதுன்னு கூட பார்க்கலாம். நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம், இது மூணுத்தையும் சாட்சியாக நின்று பார்க்கக்கூடியவர், அதுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கக்கூடியது நித்தியம் அப்படின்னு சொல்கிறோம். காலத்துக்கு உட்படாதது அப்படின்னு சொல்கிறோம். அது அப்படி இருக்கிறது சத்ரூபே அப்படின்னு. சத்ரூபேனா எது ஒன்றுத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது எது, சத் இருப்பு. அதுக்கு ஏதாவது ஆதாரம் வேணுமா, இருப்பு வேணுமா, இல்லை, அதுதான் சத்ரூபே அப்படின்னு சொல்கிறார். மேலும் அனித்யோகி அசத்ரூபே, நித்தியம் அல்லாதது, காலத்துக்குட்பட்டது எதுவோ அது அசத், அநித்தியம் அப்படின்னு சொல்கிறார். நித்தியம் அற்றது அப்படின்னு சொல்கிறார். எது காலத்துக்கு உட்பட்டதோ அதுக்கு ஒரு தோற்றம் இருக்கும், ஒரு இருப்பு இருக்கும், அது மறைவு இருக்கும். அப்போது அதுக்கு ஒரு பூரண நித்திய சொரூபம் இருக்குதான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா மறைவு, தோற்றம் இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு இருப்பு இருக்க போய் ஒரு மறைவுன்னு ஒன்று இருக்குது. அப்படின்றதால அது அசத் ரூபின்றார். அசத்மயக, சத் அல்லாதது. அது சத்து அல்லாததுன்னா என்ன, இன்னொன்னை சார்ந்து இருக்கக்கூடியது. அது இயங்கணும்னா ஒரு சத்தை சார்ந்து இருக்கணும், அதானே அசத்து. அப்போ சார்புடையது அப்படின்றதுல நம்ம தெளிவுபட்டிருக்கணும். அப்போ எதையோ ஒன்று சார்ந்து இருக்குது, இது சார்புடையது அல்ல, சார்பற்றது. அது சார்ந்து இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால அது அசத்து அப்படின்னு நம்ம போன ஆத்மா அனாத்மா தன்மைகளை பார்த்தோம். மேலும் பிரகாசத்துவம் பதார்த்த அவபாசனம் சொல்கிறார். அப்படி என்னன்னா நமக்கு முன்னிலையில் இருக்கக்கூடிய பொருள்களை அது பளிப்புனால, அதோட பிரகாசத்தினால, அது நம்மளுக்கு கண்களுக்கு புலப்படக்கூடிய தன்மையில், அதோட பிரகாசத்தினால அந்த பொருள் நம்ம கண்களுக்கு புலப்படக்கூடிய தன்மையில் இருக்குது. அது ஆத்மாவோட பிரகாசம். ஏன்னா ஸ்வப்பிரகாசம், அது தன்னுடைய முன்னிலையில் இருக்கக்கூடிய அத்தனையும் பிரகாசப்படுத்தி காட்ட வல்லது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் பதார்த்தம். முன்னாடி இருக்க பதார்த்தங்கள் அத்தனையும் அது பிரகாசப்படுத்தி
காமிக்கக்கூடிய தன்மையில் இருக்குது. அதனால் அக்னி முதலான விஷயங்கள்லேருந்து வரக்கூடிய பிரகாசம் போல் அல்ல ஆத்மாவுடைய பிரகாசம். அதை தான் இங்கே சொல்கிறார். அக்னி முதலான வேள்வி முதலான விஷயங்கள்லேருந்து வரக்கூடிய பிரகாசம் எத்தகையதோ அந்த பிரகாசம் போல் அல்ல. ஏன்னா அந்த பிரகாசத்துக்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது. ஒரு விளக்கு எடுத்துகிட்டு போகிறோன்னா அந்த விளக்கு ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் அது வெளிச்சத்தை காமிக்க முடியும். ஆத்ம பிரகாசம் அப்படி கிடையாது, எல்லையற்றது. அதுக்கு ஒரு வரைமுறை கிடையாது, அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் கிடையாது அப்படின்றத சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, மேலே என்ன சொல்கிறாரு, அக்னி முதலான இந்த வெளிச்சங்களில் வரக்கூடிய பிரகாசம் போல் அல்ல ஆத்ம பிரகாசமானது அப்படின்னு சொல்கிறார். சரி, மேலும் அடுத்ததில் என்ன சொல்கிறாரு, இது பானை இருக்குது. கடைசி ஸ்லோகத்தில் ஆத்மா அனாத்மா தன்மைகளில் கடைசி இந்த பானை இருக்குது. இந்த பானையை நம்ம என்ன சொல்கிறோன்னா என்னுடைய பானை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பானை என்னுடையது அப்படின்னு சொல்லக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு தெளிவு வரணும். இது நான் அல்ல அப்படின்னு ஒரு தெளிவு வரணும். எது எடுத்தாலும், இந்த செல்ஃபோன் எடுத்துக்கிறோம், இது என்னுடையதுன்னு சொல்லக்குள்ளேயே இது நான் அல்ல என்ற ஒரு தெளிவு அதனுடனே பிறக்கணும். அப்படி இருக்கக்குள்ள இந்த பானை என்னுடையதுன்னு சொல்லக்குள்ள இதை நான் அல்லன்னு சொல்கிறோம்ல, அந்த தெளிவு இருக்குது. அந்த தெளிவோடு தான் நம்ம பயணிக்கவும் செய்கிறோம். ஆனால் இந்த உடம்பை நான் அல்லன்னு சொல்லிக்கிட்டே, இந்த உடம்ப என்னுடையதுன்னு சொல்லிக்கிட்டே, என்னுடைய உடம்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே நானல்லன்னு சொல்ல மறுக்கிறோம். இந்த மூட மனிதர்கள் இப்படி ஒரு அஞ்ஞானத்தில் விழுந்துருக்குங்க. ஐயோஹோ அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார் சுவாமி. இது என்னுடையதுன்னு சொல்லக்குள்ளே நானல்லன்னு சொல்றீங்கல்லப்பா, இது என்னுடையதுன்னு சொல்லக்குள்ள இது நானல்லன்னு சொல்லக்கூடாதா? என்ன உங்க நியாயம்? அடுக்குமா இது? இந்த மூட மனிதன்னே யூஸ் பண்றாரு சுவாமி. எப்படிப்பட்ட அறிவு! இதுவும் எதிரும் புதிருமானது. ரெண்டும் இந்த வட திசை தென் திசை மாதிரி ரெண்டும் ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடியது. எப்படி ஒன்றா பாரு, கிம் அதக பரம். இது ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்குற அஞ்ஞானத்தோட மிகப்பெரிய அஞ்ஞானம் இந்த உலகத்தில் எதுவாக இருக்க முடியும் அப்படின்னு சுவாமி என்ன பண்ணுறாரு, ஆத்மா அனாத்மா தன்மைகளில் நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக விளக்கி காமிக்கிறார். மேலும் சரி, இதை ஞானியாகப்பட்டவன் எப்படி பார்ப்பான்? ஞானியோட மனம் இதை எப்படி அறிஞ்சிருக்கும்? ஞானின்றவன் அறிவு சுரூபம், அவன் விளங்கிட்டான், தன்னை யாருன்னு விளங்கிக்கிட்டான். அப்போ அவன் எப்படி இதை பார்ப்பான் அப்படின்றது அடுத்த ஞானியின் மனம். அது என்ன சொல்றாரு, ஞானி தன் உடலை, மனதை, புலன்களை எப்படி கருதுவான்? விவேகி, விவேகம் அல்லாதவன். ஞானி விவேகம் உடையவன். ஞானின்னு சொன்னாலே விவேகம் உடையவன். விவேகினா விவேகம் அல்லாதவன் எப்படி இந்த உடம்பு மனசை பார்ப்பான் அப்படின்றத பற்றி சங்கர சுவாமி நம்மளுக்கு தெளிவுபடுத்தாரு வரும் ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டு அப்புறம் மேலே உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்லோகம் 24வது ஸ்லோகம். பிரம்ம ஏவ அகம் சமக சாந்தக சச்சிதானந்த லக்ஷணக ந அகம் தேகோ ஹி அசத்ரூபோ ஞானம் இதி உச்சதே புதைஹ ஹீஹ. நான் அகம். இதில் என்ன சொல்கிறார், இதோட பொழிப்புரையை பார்த்துட்டு நம்ம போகலாம். நான் எல்லாவற்றிலும் சமமாக வியாபித்திருப்பதால் நான் பிரம்மம் அப்படின்னு சொல்கிறார். நான் எல்லாவற்றிலும் வியாபித்திருப்பதால் அப்படின்னு சொல்லலை, நான் எல்லாவற்றிலும் சமமாக வியாபித்திருப்பதால். அடிஷ்னல் வார்த்தை, வியாபித்திருப்பது மட்டும் சொல்ல, சமமாக வியாபித்திருப்பதால் நான் பிரம்மம். சச்சிதானந்தமே எனது சுரூபம். சஞ்சலமற்ற நான் சுய இருப்பு இல்லாத வெறும் நாம ரூபம் அல்ல. இங்கே நாம ரூபன்ற ஒரு வேர்டு புதுசாக, சுய இருப்பு இல்லாத வெறும் நாம ரூபம் அல்ல. ஆனால் ஆத்மாவுக்காக எனக்கு சுய இருப்பு இருக்குது, அதை தான் சொல்ல. சுய இருப்பு இல்லாத நாம ரூபமான இந்த உடல் அல்ல. இதுவே ஞானம் என்று ஞானிகள் கூறுகிறார்கள். சிம்பிளாக விட்டுரு. இதில் எல்லாவற்றிலும் சமமாக அப்படின்னு நம்ம பார்க்கக்குள்ள, இங்கே நம்ம முன்னாடி உட்கார்ந்துருக்கவங்க முதற்கொண்டு இந்த அத்வைத வேதாந்த ஞானத்தை சரியான விதத்தில் புரிஞ்சிருக்கவங்க எல்லாமே நாம ரூபத்தால், உடலால்,
மனதால் புத்தியால் வேறுபட்டு இருக்கலாம். ஆத்மாவால் எல்லாம் ஒன்று தான். ஆத்மா எனக்கு ஒன்று, அவருக்கு ஒன்று, உங்களுக்கு ஒன்றுன்னு சொன்னால் ஆத்மா பலவாக ஆயிடும். அது அத்வைத ஹானி வந்துடும். அப்படி இருக்க முடியாது. ஆத்மான்றது ஏகம், ஒன்று தான். எதை ஒன்று 1 2 3ன்னு எண்ண முடியாதோ, எது ஒன்றுத்துக்கு நிகராகவோ அதுக்குள்ளையோ அதுக்கு அந்நியமாகவோ இல்லையோ அது இரண்டற்றது, ஏகம் ஒன்று தான் இருக்குதுன்னு நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அப்போது இங்கே சமம்னு சொன்னால் ஒன்று தான் இருக்குது. அதுக்கு வேற ஏதாவது இருந்தால் தானே அதை சமப்படுத்தி பார்க்க முடியும். சமம் சொல்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோன்னா இருக்கிறது அதுதான். ஏகாக்கிர புத்தி, ஏகாக்கிரத சமதிருஷ்டி. அப்போது இருக்கிறதெல்லாம் ஆத்மாவை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆத்மா ஒன்று தான் இருக்குதுன்றதுனால அது சமம். அப்போ எதில் வேறுபாடு இருக்குது? அனாத்மாக்கள் தான் வேறுபாடு இருக்குது. அனாத்மா பல, ஆத்மா ஒன்று. ஆதார வஸ்து ஒன்று, அந்த ஆதாரத்தை சார்ந்து இருக்கக்கூடியது பல அப்படின்றது தான் இங்கே சமம். வியாபித்திருத்தல் அப்படின்னா, ஒரு வியாபகம்னா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஒரு வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு சால்ட்டை ஒரு ஸ்பூன் ஆஃப் சால்ட்டை நம்ம போட்டோன்னா அந்த சால்ட் ஆகப்பட்டது அந்த என்டையர் அந்த வாட்டர் முழுக்க நிறைஞ்சிருக்கும். அப்போது அந்த கிளாஸோட மேல் பகுதி நம்ம புசிக்கக்குள்ளேயும் கீழ்ப்பகுதி புசிக்கக்குள்ளேயும் அந்த ஓர்ப்புத்தன்மை சமமாக இருக்கும். வியாபித்தல்ன்றது நிறைந்து நீக்கமர எல்லா இடத்துலையும் முழுமையாக இருக்கிறது தான் வியாபித்தல்னு சொல்லுவோம். அது எப்படி சொல்கிறார்? சமமாக வியாபித்திருப்பல், வேறுபாடு இல்லாத சமமாக வியாபித்திருப்பல். சாமி கூட ஒரு தடவை சொல்லக்குள்ள கிளாஸில் சச்சங்கத்தில் உட்காத்தோம், நீங்கள் எல்லாம் எனக்கு மேலேயும் இல்லை எனக்கு கீழேயும் இல்லை, எனக்கு சமமாக இருக்கிறீங்க அப்படின்றார். வேறுபாடற்ற நிலையில் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்றார். இந்த துவைதவாதமே கிடையாது. அது வேணா இது வேற, இந்த சமமான பாங்கு அப்படின்றது தான். வியாபித்திருத்துனா முழுக்க நிரம்பி நிறைவாக முழுமையாக இருக்கிறது எல்லா இடத்துலையும். எங்கே இல்லாத இடம், நம்ம சின்ன வயசில் கூட இருப்போம், இறைவன் எங்கே இருக்கிறான்னு கேட்டால் கழுவக்கில் நீ தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார், இல்லாத இடமே கிடையாதுன்னு நம்ம சொல்லுவோம். அது வியாபித்திருப்பதுன்னா எல்லா இடத்துலையும் முழுமையாக இருக்கிறது. சரி, சச்சிதானந்த அப்படின்றார். அதுதான் அவரோட ஸ்வரூபம் சொல்கிறார். போன வகுப்பில் கூட அதை பார்த்தோம். சத் என்பது இருப்புன்னு பார்த்தோம். இருத்தல்னா அனைத்துக்கும் ஆதாரமாக ஒரு இருப்பு, அதுதான் சத்து. சத்து இல்லாத இங்கே வேற எதுவுமே கிடையாது. எல்லா பொருளும் சத்து தான் ஆதார பொருள், காரண பொருளாக இருக்குது. சரி, சித்துன்றது அதற்குள்ளார அறிவு சுரூபமாக இருக்கிறது சித்ரூபி. சரி, சத்தும் சித்தும் எப்பவுமே பிரிக்கக்கூடிய தன்மையில் இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. எப்படி உவர்ப்புத்தன்மை என்பது உப்பிலிருந்து பிரிக்க முடியாதோ, சர்க்கரையிலிருந்து இனிப்புத்தன்மையை எப்படி பிரிக்க முடியாதோ, அது போல சத் சித்தை எப்பயும் பிரிக்க முடியாது, ஒன்றா தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட சத்தும் சித்தும் இருத்தலும் அறிவு ரூபமாக இருக்கக்கூடியதும் வியாபித்து எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சு இருக்கிறதுனால அதை என்னன்னு சொல்கிறோம்? அனந்தம் சொல்கிறோம். அந்த சத்து சித்து தான் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறது. அது இல்லாத இடமே கிடையாதுன்றதால அதுக்கு பேர் அனந்தம். அதை தமிழில் அழகாக நம்ம புரிஞ்சுக்கிறது ஆனந்தம் புரிஞ்சுக்கிறோம். அதுதான் என்னோட சுபாவம். யாருக்கு? ஆத்ம ஞானம், ஞானம் பெற்றவர்களுக்கு. இங்கே ஞானியின் மனம் பற்றி தான் பேசுகிறோம். ஞானியின் மனம் எப்படி இருக்கும்? பூரணமாக நிறைவாக முழுமையாக இருக்கும் அப்படின்றது தான் இங்கே. அது சொரூபம் என்னது? சத் சித்தானந்தம் தான் அதோட சொரூபம். சஞ்சலமற்ற தன்மை. எங்கே சஞ்சலம் ஏற்படும்? எங்கே சஞ்சலம் ஏற்படும்? மனசில் தான் சஞ்சலம். மனசில் சஞ்சலம் எப்படி ஏற்படுது? விகல்பம் இருக்கக்குள்ள தான் ஏற்படுது. அந்த விகல்பம் என்னென்ன விகல்பமாக இருக்கும்? காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம்னு சொல்லக்கூடிய 6 விதமான விகல்பங்களில் ஏதாவது ஒரு விகல்பத்தை அட் ஏ டைமில் அது பற்றிட்டு தான் இருக்கும். அதான் அதோட சுவாபம். அனாதிகாலம் தொட்டு அது அப்படி தான் இருக்குது. ஒன்று விட்டுட்டா இன்னொன்று பிடிச்சிக்கும். குரங்கு இந்த கிளையை பிடிச்சிட்டு இங்கே தாவுக்குள்ள இதை விட்டுட்டு இதை பிடிச்சிக்கும், மறுபடியும் இன்னொரு கிளை போல பிடிச்சிக்கும். அப்படியே அதுதான் மனம் என்னும் பேய் குரங்குன்னெலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது அது எதையாவது ஒன்று பட்டுதல்லாம் இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன மாதிரி தீனி போடணும்? அத்வைத ஞானம் பொருட்டு நம்ம இப்போ கூட சுவாமி சொன்னாங்க, அதை பற்றி சிந்திச்சுட்டு இருந்தேன்னா, அதை பற்றி சிந்திச்சுட்டு இருக்குல்ல மனமும் பூரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அபியாசத்தால் அந்த மனமும் இயல்பாக என்ன ஆகிடும்? ஆத்மஸ்வரூபத்தை எந்த விதமான
அங்கே கிளேசமும் இல்லாத பிரதிபலிக்கக்கூடிய தன்மையில் அந்த மனமாகப்பட்டது நிறைவான முழுமையான எந்த விதமான விகல்பமும் இல்லாத தன்மையில் இருக்கும். அதை தான் சஞ்சலமற்ற தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. சஞ்சலம் இருந்தாலே அது என்ன ஆகிடுதுன்னா மனம் இன்னும் அதோட நிலையிலே ஓடிட்டுருக்கு. இந்த விகல்பங்கள்லாம் தீர 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 கொஞ்சம் அது எப்படி, அதுக்கு ஏற்கனவே பழக்கப்படுத்திட்டு வந்த அனாதி காலம் தொட்டு மனம் இந்த 6 விஷயங்களை தான் ஏதாவது ஒரு விஷயத்த அட் ஏ டைமில் அது அந்த ஒரு நேரத்தில் அது பற்றிக்கிட்டே இருக்குது. இப்போ அதுக்கு புது தீனி, ஒரு புது பழக்கத்தை நம்ம அபியாசத்து மூலயமா அத்வைத வேதாந்த கருத்துக்களை நம்ம விசாரம் பண்ண 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 தியானம் பண்ண 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 அதுக்கு அது பழக்கத்துக்கு உட்படும். ஏன்னா அதோட இயல்பு பழக்கத்துக்கு உட்படக்கூடிய இயல்பு. இந்த பழக்கத்தை மாற்றணும்னா நம்ம புது பழக்கத்தை போட போட அதுக்கு பழகிட்டே வந்துடும். அந்த மனம் சஞ்சலமற்ற தன்மையில் மாறிடும், நிறைவான மனமாக மாறிடும். சரி, மேலும் என்ன சொல்கிறாரு, சுய இருப்பு இல்லாத வெறும் நாமரூபமான ஒரு உடல் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது எல்லாத்துக்குமே ஒரு இருப்பு தேவைப்படுது. இப்போது அனாத்மாக்கள் எல்லாமே சுய இருப்பு உடையதா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதோட இருப்புக்கு சத்து தேவைப்படுது இல்லை. அந்த சத்து ஆத்மாவோட ஒரு சொரூபமாக இருக்குது, லட்சணமாக இருக்குது. அப்படியோ சுய இருப்பு இல்லாத வெறும் நாமரூப உடல் நான் அல்ல, இந்த ஆத்மாவாகிய நான் அல்லன்றது சொல்கிறேன். அப்போ நாமரூபம்னா என்ன அப்படின்னு புது வேர்டு சுவாமி அங்கே யூஸ் பண்ணியிருக்காரு. அப்போ நாமரூபம்னா என்னன்னு பார்த்தா, நாமம்னா ஒரு பேர், ஒரு அழைப்பு. ஒரு அழைப்பை எங்கேயோ பார்த்து அழைக்க முடியாது, ஒரு ரூபத்தை பார்த்து தான் அழைக்க முடியும். இந்த பொம்மை இருக்குது, இந்த பொம்மையை பார்த்து இதை என்ன சொல்லலாம், ஒரு ஆண் பொம்மை, ஒரு உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆண் பொம்மை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அதை சொல்கிறோம். இது ரூபம் இருக்குது, இந்த ரூபத்துக்கு தான் அந்த நாமம் பார்த்தா, நாமம் வெறுமா சொல்ல முடியாது, இந்த ரூபத்துக்கு தான் நாமம். இந்த நாம ரூபங்கள்லாம் ஒரு தடவையும் இதை பார்த்துட்டேன். இதை பார்த்ததுக்கப்புறம் இந்த நாம ரூபத்துக்கு ஒரு இடம் இருக்குல்ல, ஒரு பருமன் இருக்குது. இந்த எடையோட நாம ரூபத்தை நம்ம சித்தத்தில் சேவ் பண்ண முடியுமா? இடம் இருக்குமா? எவ்வளோ மெமரி தேவைப்படும்? 250 கிராமோ ஏதோ சம்திங் சொல்கிறாங்க அந்த மூளையை கூட. முடியுமா? யோசிச்சு கூட பண்ண முடியும், பார்க்க முடியாது. அப்போது இது எல்லாம் எப்படி சேவ் ஆகும்னா, ஒரு நாமமாகவும் ரூபமாகவும். நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸில் சொல்லுவோம் மிஷினரி லாங்குவேஜ்னு. 0-1 பைனரி இதுவாக தான் சேவ் ஆகும். மிஷின் லாங்குவேஜ் பைனரி இதுவாக தான் சேவ் ஆகும். அப்படி சேவ் ஆகக்குள்ள அதுக்கு நிறைய ஸ்பேசஸ் எனார்மஸாக இருக்கும், தேவைப்படாது. அத்தனையும் சேவ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் அங்கே தேவைப்படாது. ஆனால் இந்த வெயிட்டோட, இந்த மாஸோட தூக்கிட்டு போய் அங்கே வைக்க முடியும்னா இது ஒன்றுத்துக்கே இடம் போதுமானதாக இருக்கும். அப்போது நாம ரூபங்கள்லாம் எப்படின்னா வெறும் ரூபமாகவும் நாமமாகவும் அது சித்தத்தில் போய் சேவ் ஆகியிருக்கும். அடுத்த தடவை இதே பொம்மையை பார்க்கக்குள்ள இதான் அந்த ஆண் பொம்மை அப்படின்னு அந்த சித்தத்திலேருந்து இந்த மெமரி நம்மளுக்கு ரீகால் பண்ணி நமக்கு இதை சொல்லும். ஒரு மாம்பழத்தை பார்க்குறோம், அந்த பழத்தோட ஷேப் பார்த்த உடனே இது மாம்பழம், இப்படி இருக்க ஷேப்பு அப்படின்னு நமக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் ஆல்ரெடி நம்ம சித்தத்தில். அது அடுத்த தடவை அதை பார்க்கக்குள்ள நம்மளுக்கு அதை பற்றியான புரிதல் இருக்கும். சரி, ஒரு புதுசாக பார்க்குறோம், அந்த பொருள் எப்படி, அதை பற்றியான நம்மளுக்கு ஒரு புத்தியே இல்லை, ஒரு அறியாமையே இல்லை. ஒரு புதுசாக ஒரு பொருளை பார்க்குறோன்னா அந்த பொருளை யாராவது ஒருத்தவங்க சொல்லணும், இதுதான் அந்த அவகோடா பழம், இதுதான் அந்த அவகோடா பழம்னு சொல்லக்குள்ள இந்த ரூபத்தில், இந்த டேஸ்ட்டில், இந்த வடிவத்தில் இருந்தால் அது அவகோடா அப்படின்னு போய் சேவ் ஆகிக்கும். அப்போ நாம ரூபங்கள்லாம் என்ன பண்ணும், ஒரு ரூபமும் ஒரு நாமமும் வெளியில் பார்க்குற பொருளுக்கு பருப்பொருளோடு சேர்ந்துருக்கும். உள்ளார சித்தத்தில் நாமமும் ரூபமுமா எல்லா விஷயங்களும் அங்கே பதிஞ்சிருக்கோன்றது தான் நாம ரூபன்றதை புரிஞ்சுக்கிறோம் நம்ம. அப்படிப்பட்ட உடல் நான் அல்ல. இந்த நாம ரூபம் இருக்குது, இதுக்கு என்னது, ஒரு பேர் இருக்குது. அப்போ நாம ரூபமான சொல்லக்கூடிய இந்த உடல் நான் அல்ல, அது சுய இருப்பு அற்றது. சார்ந்து தானே இருக்குது, ஆத்மாவை சார்ந்து தானே இருக்குது. அதுக்கு இருப்பு எதை சார்ந்து இருக்குது, ஆத்மாவை தான் சார்ந்து இருக்குது. அது இல்லைன்னா ஜடம். சரி, இதுவே ஞானம் என்று ஞானிகள் கூறுகிறார்கள். மேலும் இதில் ஒரு வார்த்தைக்கும் பிரம்மம் ஏவ அகம், நான் பிரம்மமே சமக, ஆத்மா பிரம்மத்துக்கு சமம். ஆத்மா எதுக்கு, பிரம்மத்துக்கு சமம். தத்துவம் அசி, தத் என்றால் அது, துவம் என்றால் நான், அசி என்றால் சமம், ரெண்டும் ஒன்று. ஆத்மா பிரம்மத்துக்கு சமம். நான் எல்லா ஜீவர்களிலும் சமமாக வியாபித்திருக்கிறேன். எல்லா ஜீவர்களிலும் பாகுபாடு இல்லாத, பாரபட்சம் இல்லாத, மேலே கீழன் இல்லாத சமமாக வியாபித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சாந்தம், நான் சஞ்சலமற்ற சாந்த ஸ்வரூபமானவன். மேலும் சச்சிதானந்த ஸ்வரூபம், அதுக்கு விளக்கல் நம்ம பார்த்தோம். ந அகம் தேகோ, அப்படிப்பட்ட தேகம் நான் அல்ல. அப்படிப்பட்ட அகம்,
தேகம் நான் சொல்லக்கூடிய அந்த அகம் நான் அல்ல. நான் அகம் அல்லாதவன். எப்படி அந்த தேகத்தை நான் அகம் நினச்சிட்டு இருந்தேன்னா அது நான் கிடையாது அப்படின்றதான் சொல்ல வர. சத்ரூபே சுய இருப்பு உடையது அப்படின்னு சொல்கிறோம். இப்படிப்பட்ட எண்ணங்கள் உடையது தான் ஞானிக்கு, இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் ஞானிக்கிட்ட பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்கிறார். மேலும் இதை ஒரு சங்கர சுவாமி எப்படி சொல்கிறாருன்னா, பிரம்மம், சமம், சாந்தம், சச்சிதானந்தம் என்று 4 பாதங்களில் இந்த ஆத்மாவை விளக்குறார். இச்சொற்களை ஒருத்தவங்களும் எப்படி பிரம்மம், சமம், சாந்தம், சச்சிதானந்தம் இந்த 4 விஷயங்களையும் ஒருத்தவங்க அபியாசம் பண்ணணும், தியானத்தில் உட்காந்து தியானிக்கணும். இந்த 4 விஷயங்களையும் சங்கர சுவாமி நம்மளுக்கு அறிவுறுத்துறார். மேலும் மனதின் இயல்பு சாதாரணமாக சஞ்சலம் உடையது தான். அந்த சஞ்சலத்தன்மையை நம்ம மாற்றணும்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி புது வாசனையை நமக்கு மனதுக்கு புது விஷயங்களை பழக்கப்படுத்தணும். அது தனித்தோ ஒரு நம்ம சச்சங்கம் கூடியோ அந்த மாதிரி நம்ம விவாதிக்குள்ள இதை சார்ந்தே அந்த மனம் பழக்கத்துக்கு ஏற்படும். அப்போ பழக அந்த மனமும் கூட தன்னோட இயல்பான பழக்கத்திலிருந்து சற்று மாற ஆரம்பிக்கும். அது கிராஜுவலாக கொஞ்சமாக மாற்றம் அடைந்து அது நிறைவான மனமா, அது பூர்ணமான மனமா, அது முழுமையான மனமா, சாட்சாத் சைத்தன்யத்தையே சுத்த சைத்தன்யத்தையே பிரதிபலிக்கக்கூடிய தன்மையில் அந்த மனமாகப்பட்டது இருக்கும் அப்படின்றது இங்கே சொல்ல வராரு. மேலும் இதில் என்ன சொல்கிறாருன்னா, அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவு என 3மாக பூர்ணமாக இருப்பதால் ஆத்மா, பிரம்மம், சமம், சச்சிதானந்தம் இதெல்லாம் அதோட லட்சணம்னு சொல்லி முடிக்கிறார். ஏன்னா அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவு இது 3ம் பூர்ணமாக இருக்குது. அப்படி பூர்ணமாக இருக்குதுன்னா 3ம் தனித்தனியாக இல்லைன்னு அர்த்தம். 3 பூர்ணம் இருக்க முடியுமா? பூர்ணம் ஒன்றா தானே இருக்க முடியும். அப்போ 3ம் பூர்ணமாக இருக்குதுன்னு அவர் சொன்னாலே என்ன அர்த்தம்னா அங்கே தனித்தனி பூர்ணம் கிடையாது, ஒரே பூர்ணம் தான். அப்போ அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவு இது 3ம் 3 விதமாக இல்லை, 3ஆ இல்லை, ஒன்றா தான் இருக்குது, பூர்ணமாக இருக்குது, நிறைவாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இது அதோட லட்சணம்னு சொல்லி. அடுத்த ஸ்லோகம் நிர்விகாரோ நிராகாரோ நிரவத்தியோ அகம் அவ்யயம் ந அகம் தேகோ ஹி அசத்ரூபோ ஞானமிதி உச்சதே குதைஹிஹ. இதோட பொழிப்புரை, நான் வேறொன்றாக மாறாதவன், வடிவமற்றவன், எவ்வித நோய் நொடியும் இல்லாதவன், கூடுதல் குறைதல் அற்றவன், சுயமாக இருக்க இயலாத உடல்கள் நானல்ல, சுயமாக இருக்க இயலாத உடல்கள் நானல்ல. இப்படிப்பட்ட அறிதலே ஞானம் என்பது ஞானிகளின் கூற்று அப்படின்னு சொல்கிறார். இங்கே நிர்விகாரோ அப்படின்னா நான் வேறாக மாறாதவன், விகாரப்படாதவன். சரி, ஒரு பால் இருக்குது, அந்த பாலை காய்ச்சி வைக்கிறோம், கொஞ்சம் புற ஊற்றுறோம், அந்த பால்லேருந்து அது என்ன பண்ணுது, தயிராக மாறுது. அந்த தயிர் மறுபடியும் அந்த கடைஞ்சி எடுக்கக்குள்ள 2 விதமாக மாறுது, வெண்ணெயாக மாறுது, நீர்மோராக மாறுது. சரி, அந்த வெண்ணெயை மறுபடியும் காய்ச்சுறோம், அது நெய்யாக மாறுது. அப்படி இந்த பாலாகப்பட்டது இத்தனை விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டவையாக இருக்குது. அப்படி இந்த ஆத்மாவாகிய நான், இந்தன்னு கூட சொல்லுவேன், ஆத்மாவாகிய நான் வேறுபட்டவனாக மாற்றம் உடையவனாக இல்லை, மாறுதலுக்கு உட்படாதவன். இந்த பால் கெட்டு தயிராகவும், தயிர் கெட்டு வெண்ணெயாகவும், வெண்ணெய் கெட்டு நெய்யாகவும் மாறுதலுக்கு உட்படாதவன். அதுதான் நிர்விகாரோ, விகாரப்படாதவன். சரி, ஒரு விகாரமே படணும்னா, விகாரப்படுதுன்னே வச்சுக்கோங்களேன், விகாரமே படுதுன்னா அதுக்கு என்ன வேணும், உறுப்புகள் வேணும். ஒரு மனம் முதலான அந்த கரணங்கள், ஒரு உறுப்புகள், செயல்படும் கருவிகள், இதெல்லாம் வேணும். ஆத்மா தான் அவயவமாச்சு, அவயங்கள் அற்றதாச்சு. அப்போ அது எப்படி விகாரப்படும்? அவயங்கள் இருக்கிற பொருள் விகாரப்பட்டுனா அது நியாயம் சொல்லலாம், விகாரப்படுதுன்னு. அவயங்களே இல்லாத ஒன்று எப்படி விகாரப்படும்? சரி, அவயங்கள் இல்லாத பொருள் விகாரப்படணும்னா அது கர்த்தாவா, அட்லீஸ்ட் ஒரு கர்த்தாவா போக்தாவா இருக்கணும்ல, அதுவுமே அங்கே கிடையாது. அப்புறம் இங்கே விகாரத்துக்கே வேலை கிடையாது. ஒரு கர்த்தாவா போக்தாவா இருக்கிறதானே அவர் விகாரப்படுவார். சாதாரணமாக சாந்தமாக இருக்கிறவன் கோவப்படுறவனாகவும் காமப்படுறவனாகவும்
பொறாமப்படுறவனாகவும் மாறுதலுக்கு உட்பட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ விகாரப்படுறோமா இல்லையா? அப்போது நான் எனக்கு அவயங்களே கிடையாது, நான் ஏன் விகாரப்பட போகிறேன்? விகாரப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லை. அப்போ நிர்விகாரோ, மாறுதலுக்கு உட்படாதவன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது மாறுதல்னா அப்படியே தானே இருக்குது அந்த உடம்பு அப்படின்னு சொல்கிறோம். என்னத்தால் மாறுதல் படுறோம்? மனதால் மாறுதல் படுறோம். சாந்தத்திலேருந்து அசாந்தம் படுறோம். சாந்த நிலையிலேருந்து நம்ம கோவ நிலைக்கு மாறுதல் படுறோம். மாறுதல் நடக்குது இல்லைங்களா? அப்போது அந்த மாறுதல் நடக்கக்குள்ள அது விகாரப்படுது. ஆனால் இங்கே ஆத்மாவாகிய நான் எந்த விகாரமும் படுறதில்லை, மாறுதலுக்கு உட்படாத நிலையில் இருக்கிறேன். சரி, அடுத்தது நிராகாரோ. நிராகாரம்னா வடிவம் கிடையாது, நாமரூபம் அற்றவன். நாமரூபம் அற்றவன். எனக்கு நாமரூபம் இருக்குதுன்னாலே அவயங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். திருப்பி அங்கே தான் வருது. ஒரு ரூபம் இருக்குன்னா அவயங்கள் இருக்குது தானே. ரூபம் இருக்குன்னா அதுக்கு ஒரு சதையோ பிண்டமோ ரத்தமோ நாடிகளோ நரம்புகளோ ஏதோ ஒன்று இருக்கணும். ரூபங்கள் இருக்குதுன்னா அது ஏதாவது இருந்து தான் ஆகணும். ஒரு மாம்பழம் எடுத்துக்கிட்டாலும் அது சதை பிண்டம் கொட்டை எல்லாமே இருக்குது தானே. அப்போது நான் ரூபங்கள் நிர்விகாரம்னா நிராகாரம்னா ரூபங்கள் அற்ற நிலையில் நான் இருக்கிறேன், எனக்கு ரூபங்கள் அல்ல. அப்புறம் நிர்வத்தியோ நிராவத்தியோ அப்படின்னா எவ்வித நிரவத்தியோ அப்படின்னா எவ்வித நோய் நொடிகளும் இல்லாதவன். சரி, நிரவத்தியம்னா நோய் நொடிகள் அது பீடைகள் அப்படின்னு சொல்லுவோம். நோய் நொடிகள் இது தானே உடம்புக்கு பீடைகள்னு சொல்லுவோம். இப்போ இந்த நோய் நொடிகள் அற்றவனா யாருக்குங்க நோய் நொடி இருக்கும்? யாருக்கு நோய் நொடி இருக்கும்? யாருக்கு உடம்பு இருக்கோ அந்த உடம்பால் விஷயங்களை யார் யார் அனுபவிக்கிறாங்களோ அந்த அனுபவிக்கிறதுனால அவர் ஏற்ற ஒரு 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 பொருளை இந்த அளவுக்கு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லக்குள்ள அவரோட ஆசையால் அவரோட விருப்புனால அது அதிகமாக புஷ்டிக்கிறாரு. அப்போது அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சாக போடுது. அப்போ கூடவே நோயும் வந்துருச்சு. அப்போது அந்த மாதிரி நோய் நொடிகள் வரக்கூடிய தன்மையிலேயே ஆத்மா இருக்குது. ஏன்? அதுக்கு அவயவம், அதுக்கு அவயங்கள் கிடையாது. அவயங்கள் கிடையாதுன்னா அதுக்கு இயல்பாக நோய் நொடிகள் வரப்போவது கிடையாது. நோய் நொடிகள் அதுக்கு இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லாதவன். கூடுதல் குறைதல் கிடையாது. ஏன் கூடுதல் குறைதல் கிடையாதுன்னா ஆத்மா ஏற்கனவே பூரணம். அந்த பூரணத்தில் எதை சேர்த்து இன்னும் அதை மிகைப்படுத்த போகிறீங்க? எதை குறைச்சி அதை இன்னும் குறைக்க போகிறீங்க? அது ஆல்ரெடி முழுமையாகவும் பூரணமாகவும் நிறைவாகவும் சாந்தமாகவும் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சதாகவும் இருக்கக்குள்ள அதை கூடுதலாவோ குறைக்கவோ முடியாதே. எப்படி முடியும்? அதுவே முழுமை. ஒரு முழுமையற்ற பொருளுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து அதை முழுமையாக்கலாம். ஒரு குறைவாக இருக்கிற பொருளுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் ஒன்று கொடுத்து அந்த குறையை நீக்கலாம். ஆனால் ஒரு பொருள் எப்பவுமே பூரணமாக இருக்குதுன்னா அதுக்கு கூடுதல் குறைதல் எங்கேருந்து தேவையே படாது இல்லையா? அப்போது அது கூடுதல் குறைதல் அற்றவன். மேலும் சுயமாக இருக்க இயலாத உடல் நான் அல்ல அப்படின்னு சொல்கிறார். அந்த உடலாகப்பட்டது ஆத்மாவை சுத்த சைத்தன்யத்தை சார்ந்து தான் இருக்க முடியும். அது ஒரு ஜடம். அப்போது அது என்ன? சுயமாக இருக்க இயலாத உடல் நான் அல்ல. ஆத்மா சுயமாக அந்த உடலை சார்ந்து, இந்த உடல் ஆத்மாவை சார்ந்து இருக்கணும். ஆனால் நான் இந்த உடலை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு சுய இருப்பு இருக்குது, அதுக்கு சுய இருப்பு இல்லை. அது கடன் வாங்கப்பட்ட இருப்பு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோன்னா, ஒரு கயிறில் பாம்பு தெரியுதுன்னா அந்த பாம்பாகப்பட்டது நம்ம கற்பனையில் எட்டனாலுமே கூட அந்த கயிறினுடைய இருப்புல இருந்து கடன் வாங்கப்பட்ட இருப்பு தானே அந்த பாம்பாகப்பட்டது. அதே போல் ஒரு கிளிஞ்சலில் வெள்ளி தெரியுதுன்னா அந்த வெள்ளியாகப்பட்டது கிளிஞ்சலோட முழுமையான இருப்புலேருந்து கடன் வாங்கப்பட்டது தானே அந்த வெள்ளியோட இருப்பு. அதுபோல் ஒரு தூணில் ஒரு திருடன் தெரிகிறானா அந்த தூணோட இருப்புலேருந்து கடன் வாங்கப்பட்ட இருப்பு தானே அந்த திருட்டுத்தனன்றது. ஒரு காணல் நீரில் ஒரு சமத்தலையில் ஒரு தரையிலேருந்து நம்ம ஒரு தண்ணீர் இருப்பது போல் நம்மளோட கற்பனா சக்தி இருக்குதுன்னா அது அந்த தரையிலேருந்து கடன் வாங்கப்பட்ட இருப்பு தானே. அப்போது இங்கே என்ன சொல்கிற? சுய இருப்பு இல்லாத இந்த உடல் நான் அல்ல அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா எனக்கு சுய இருப்பு இருக்குது அப்படின்றத இங்கே தெளிவுபடுத்துகிறாரு. இப்படிப்பட்ட அறிதல் இது அறிதல் தான் ஞானம். இதுதான் ஞானிகளின் கூற்று அப்படின்னு சொல்கிறார். சுய இருப்புக்கு எதையுமே சார்ந்து இருக்க தேவையில்லை. ஸ்வப்பிரகாசம் அதுதான் அபரோக்ஷ அனுபூதின்றது. சுயமாக எப்போதுமே அது விளங்கிட்டு தான் இருக்குது. அது விளங்காத நேரம் கிடையவே கிடையாது அப்படின்றது தான் இங்கே தெளிவுபடுத்திக்க வேண்டியது. மேலும்
மேலும் இதுக்கு முன்னாடி சொன்னபடி தான் இந்த நிராகாரம் என்பது பருப்பொருள் ரூபம். நிராகாரம் என்பது பருப்பொருள் ரூபம் இல்லாதது அப்படின்னு சொல்றாரு. நிராகாரம்னா ஒரு பருப்பொருள் ரூபம், ஒரு நாமமோ ரூபமோ ஒரு வெயிட்டோ மாசோ இல்லாத நிலை. அதுதான். எதற்கு ஒரு உருவம் உண்டோ, மேலும் பாருங்க, எதுக்கு ஒரு உருவம் உண்டோ அது வளரும், தேயும், மடியும். குற்றம் குறை அதற்கு உட்பட்டது. ஆனால் ஆத்மாவுக்கு அது மாதிரியா கூடுதல் குறைதல் உண்டா? வளருமா, தேயுமா? அது முழுமையாக இருக்குது. ஏன் வளரணும், ஏன் தேயணும்? அது எத்தனை தடவை இந்த பிரகாசம், ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுமா, சூரிய பிரகாசம் எத்தனை பேருக்கு காட்சி கொடுக்குது, எத்தனை பேருக்கு இந்த பிரகாசத்தை கொடுக்குது. இந்த பிரகாசத்தை கொடுக்கறதுனால தான் பிரகாசம் ஏதாவது எழுந்துருதா? அதனால இது எப்பவுமே கூடுதல் குறைதலுக்கு உட்படாதது. அப்படி இருந்தால் ஸ்வப்பிரகாசம் எப்பவுமே பிரகாசத்துக்கு நிறைவான பிரகாசம் அப்படின்றது தான் புரிஞ்சுக்கணும். ஷட்விகாரம்னு சொல்லக்கூடிய பிரித்தல், இருத்தல், வளர்தல், மாறுதல், தேய்தல், மடிதல் ஆகிய 6 விகாரங்களும் எதுக்கும் இந்த உருவமாகப்பட்ட இந்த நாமரூபமான இந்த உடலுக்கு தான் உண்டோ தவிர ஆத்மாவாக எனக்கு அல்ல அப்படின்னு ஞானிகளின் கூற்றா இங்க சொல்றாங்க. மேலும் அடுத்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம். நிராமயோ நிராபாஷோ நிர்விகல்போ அகம் அததக ந அகம் தேகோ ஹி அசத்ரூபோ ஞானமிதி உச்சதே புதைஹிஹ. இதோட பொழிப்புரை பார்த்துருவோம். உடல் மனநோய், உடலால் வரக்கூடிய மனநோய் எனக்கு இல்லை. அதான் நிராமயோ. இந்த உடம்புக்கு சாதாரணமாக வரக்கூடிய நோய்கள், பிணிகள், அதை தாண்டி மனநோயின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரியான மனநோய் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறார். நிராமயோ. சரி, நான் அறியப்படும் பொருள் அல்ல. நிராபாஷோ, நான் அறியப்படும் பொருள் அல்ல, நான் அறிபவன் மாத்திரமே, நான் அறியப்படும் பொருள் அல்ல. அறியப்படும் பொருள்களெல்லாம் என்னால் அறியப்படுபவையே தவிர நான் அறியப்படுபவன் அல்ல. அறியப்படும் பொருள்கள் எல்லாம் அத்தனையும் என்னால் அறியப்படுவதே தவிர நான் அறியப்படுபவன் அல்ல. நான் அறிவு மாத்திரம், நான் அத்தனையும் அறிபவன் அப்படின்றது தான் நிராபாஷோ. நான் அறியப்படும் பொருள் அன்று அப்படின்னு சொல்றார். இதுவோ அதுவோ என்று மயங்கும் பொருள் நான் அன்று. நிர்விகல்போ, நான் அதுவோ, நான் இதுவோ, நான் அவனோ, நான் இவனோ அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம்ல. நம்ம சாதாரணமாக எதை வச்சு சொல்கிறோம்? நம்ம வந்து உடம்பை வச்சு சொல்கிறோம். அப்படிப்பட்டவன் நான் அல்ல. ஆத்மா அது இதுன்னு சொல்கிற அளவுக்கு இயல்பு அதுக்கு கிடையாது. அந்த மாதிரி ஒரு பொருள் கிடையாது ஆத்மா. ஏன்னா அது ஒரு முழுமைத்தன்மையில் இருக்கக்குள்ள இதுவாகணும் அதுவாகணும் அப்படின்ற ஒரு தன்மை அதுக்கு கிடையாது. அந்த ஒரு புகழ்ச்சி, நான் யாருன்னு ஒருத்தவனை கேட்டால் போதும், அவர் பேசுவார் பாருங்க எடுத்த மாத்திரத்திலே. நான் வந்து அந்த இதோட ஸ்கூலோட ஹெட்மாஸ்டரு, அது மட்டும் இல்லைப்பா அதோட ஃபவுண்டரே நான் தான். ஹெட்மாஸ்டர் இல்லாத தற்காலிகமாக நான் அந்த பொறுப்பையும் ஏற்றுட்டு, ஓஹோ அப்படிங்களா சார் அப்படின்னு. அப்போது அதுவா இதுவான்னு சொல்கிற அளவுக்கு ஆத்மா அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இதெல்லாம் அல்பஞ்சம், ஆனால் அவர் பூரணம், சர்வஞ்சம், எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவர். அதுதான் இங்கே சொல்கிறார். மயங்கும் பொருள் அதை பார்த்து, அந்த புகழ்ச்சியை பார்த்து மயங்கும் பொருள் நான் அல்லன்றார். நான் ஆகாயம் போல் எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கிறேன். ஆகாயம் எதுக்கு இடம் கொடுக்கல? எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குது. சரி, அது கூடயே இன்னொரு அர்த்தமும் சேர்த்து, எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குதுன்னா எல்லாத்துக்குள்ளாரையும் நிறைஞ்சி இருக்குதுன்னு அர்த்தமும் ஆயிடுதுல்ல. அதையும் புரிஞ்சுக்கணும்ல. எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குதுன்னா எல்லாத்துக்குள்ளே, சால்ட்டு ஒரு கிளாஸில் போட்டோன்னா அந்த கிளாஸ் தண்ணி முழுக்க சால்ட் இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறோம். அந்த சால்ட்டு முழுக்க அந்த தண்ணி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். கரைஞ்ச சால்ட் முழுக்க அந்த தண்ணி இருக்கணும் புரிஞ்சுக்கணும். அப்போது நான் ஆகாயம் போல் யாவற்றையும் வியாபிப்பவன், எல்லாத்தையும் வியாபித்திருக்கிறேன் நான். அதுக்கு ஒரு மக ஆகாயம் இருக்குது, குட ஆகாயம் இருக்குது. இந்த குடம் நினச்சிக்குது இந்த குடத்துக்குள்ளார இருக்க ஆகாயம் குடத்துக்கு உட்பட்டதாக தன்னை பாவிச்சுக்குது அறியாமையில். இந்த குடத்தை நம்ம உடைச்சிட்டோன்னா இந்த குட ஆகாயம் மக ஆகாயம் வேற வேற கிடையாது. ஆனால் அந்த குடத்தை பொறுத்த மட்டில்
அது என்னது? குடத்துக்கு உட்பட்ட ஆகாயம். பொதுவில் பார்த்தா அது எல்லா இடத்துலையும் இருப்பது எப்படியோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வியாபித்து எல்லாத்துக்கும் இடம் தருது ஆகாயம்னு சொல்லக்குள்ளேயே அது எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்குதுன்ற ஒரு அர்த்தமும் கூட உள்ளடங்குது அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்திக்கணும். சரி, நிராமயம்னா மனநோய், உடல் நோய். அதாவது நிராமயோ அப்படின்னா உடல் நோய், மனநோய் அற்றவன். மனநோய் இல்லை. மனதுக்கு என்னென்ன நோய் இருக்கும்? சோகம், மோகம், இன்பம், துன்பம், அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை தான் மனம் இயல்பாக கொண்டது. அந்த மாதிரி விஷயங்களுக்கு உட்பட்டது கிடையாது இந்த ஆத்மா அப்படின்னு ஞானிகள் கூட்டு. சரி, நிராபோஷனா அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள் இப்படி கிடையாது. அறிபவன் மாத்திரம்தான், இருப்பு மாத்திரம்தான், அது நான் தான் அப்படின்னு சொல்கிறது ஆத்மா. இந்த ஞானிகளோட கூற்று. ஆத்மா இப்படிப்பட்டதுன்னு சொல்லி ஞானிகளோட கூற்று. நிராபாஷோ அறியப்படும் பொருள் அல்ல. நிர்விகல்போ எனக்கு விகல்பம் கிடையாது. விகல்பம்னா நான் அதுவா இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி விகல்பம் கிடையாது. நான் அகம் மாத்திரம், ஆத்மா மாத்திரம், இருப்பு மாத்திரம் அப்படின்றது தான் இங்கே தெளிவுபடுத்துகிறாரு. ஆனால் தேகம் அப்படிப்பட்டது இல்லை. தேகம் அசத்ரூபோ. ஒரு வார்த்தையிலையும் தேகத்தை பிடிச்சி ஒரே ஸ்டாண்டில் அவர் சொல்கிறார், அது அசத்ரூபோ. அப்போ அசத்ரூபோனா சத்தற்றது, ஜடம்னு சொல்லி தூக்கி போட்டார். அது எப்படி ஒன்றாலும் இருந்துட்டு போகுது, அசத்துனாலே சத்தற்றது அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. இப்படி தான் ஞானிகளோட கூற்று இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆபாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஒளிப்பட்டு ஒரு பொருள் மேலே ஒரு ஒளியாகப்பட்டு ஒரு டார்ச் எடுத்து ஒரு பொருள் மேலே அந்த ஒளிப்பட்டு அந்த பொருள் கண்களுக்கு புலப்படுவது தான் ஆபாசம். ஆபாசம் என்பது என்னன்னா, ஒரு விளக்கோ ஒரு வெளிச்சத்தையோ காமிச்சு ஒரு பொருள் மேலே அந்த வெளிச்சம் பட்டு அந்த பொருளாகப்பட்டது பிரதிபலித்து நம்ம கண்களுக்கு காட்சியாக கொடுக்குது இல்லைங்களா? அந்த பொருள் இருப்பை நம்மளுக்கு கொடுக்குது இல்லையா? இதுக்கு பேர் தான் ஆபாசம் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக எல்லா புலன் விஷயங்களும் ஆபாசங்களே. ஏன்னா சுத்த சைத்தன்யம் பட்டு தானே அது தெரிய வருது நமக்கு. மனதை எப்படி உணர்றோம், புத்தியை எப்படி உணர்றோம், இந்த உடல் செயல்களை எப்படி உணர்றோம், இது கண்களால் பார்க்குறோம். இது எல்லாமே யார் ஆதார பொருள்? அவர் தான். அப்போது இது பட்டு பிரதிபலிக்கிறதால அது ஆபாசம். இந்த பொதுவான எல்லா புலன் விஷயங்களும் ஆபாசங்களே. அதனால் ஆத்மா நிராபாசமானது, ஆபாசம் அற்றது அப்படின்னு சொல்கிறார். ஆபாசம் அற்றது. பொருள்களில் இப்போது ஒரு சாதாரணமாக எல்லா பொருள்களும் இருக்குது. பொருள்களில் எல்லா பொருள்களும் ஆத்மா எப்படி இருக்குன்னா சத்தம்சமாக இருக்குது. சத்தம்சமாக இருந்து அது ஆபாசமாக வெளிப்படுது. எல்லா பொருள் தன்மையிலையும் ஆத்மா சத்தம்சமாக இருந்து அது ஆபாசமாக வெளிப்படுது. சரி, எல்லா உயிர்கள் இருக்குது இல்லையா? எல்லா உயிர்கள்லையும் இருக்கக்கூடிய அந்த கரணத்தில் பட்டு பிரதிபலித்து அது ஆபாசமாக வெளிப்படுது. அது சித்தம்சமாக வெளிப்படுது. சரி, ஞானியின் மனதில் அதே அந்த கரணத்தில் பட்டு அது பிரதிபலிக்கக்குள்ள அது ஆனந்தமாக ஆபாசப்படுது, ஆனந்த ஆபாசமாக வெளிப்படுதுன்னு தெளிவுபடுத்துகிறார். மேலும் ஆத்மா அனைத்தையும் பாசம் செய்தாலும் தன்னை பாசம் செய்ய இன்னொன்று தேவைப்படாதது, தேவையில்லை. தன்னை வெளிப்படுத்தி கொள்றதுக்கு, தன்னை பிரகாசப்படுத்தி காமிக்கிறதுக்கு ஆத்மாவுக்கு வேற ஒன்று தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரி, தானே பாசமாக இருந்து அதில் ஆபாசத்துக்கு வேலை இல்லாததால் தானே பாசப்படுத்துவதா, எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியதா தானே இருந்துட்டு தான் ஆபாசமும் படாத நிலையில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் நிராபாசம், ஆபாசம் அற்றது. சரி, நிர்விகல்பம் அதுக்கு என்ன சொல்றாரு? நேரடியாக பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படி எடுத்துக்கிறார். பிரத்யக்ஷ பிரமாணம்னா புலன் எல்லைக்கு உட்பட்டது, கண்களால் காதுகளால் பார்க்கக்கூடியது. பிரத்யக்ஷ புலன் எல்லைக்கு உட்பட்டது. அப்படியா ஆத்மாவாகப்பட்டது புலன் எல்லைக்கு உட்பட்டதா? புலன்கள் அத்தனையும் ஆத்மாவால் அறியப்படுபவையை தவிர ஆத்மா புலன் எல்லைக்கு உட்பட்டது கிடையாது. அதுதான் நிர்விகல்பம் அப்படின்னு சொல்றாரு. மேலும் விளங்காது. புலன்களால் ஆத்மா விளங்கிக்க முடியுமா? விளங்க முடியாது. மேலும் தர்க்க மூலயமாகவோ யுக்தி மூலயமாகவோ ஒரு மலையில் நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்குள்ள ஒரு புகை மண்டலம் எழும்புது. அந்த புகை மண்டலம் எழும்புறத வச்சு நம்ம அனுமானத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அங்கே நெருப்பு இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரியா அனுமானத்தின் வழியாக ஆத்மா உணர முடியுமா?
உணர முடியாது. அதுதான் இங்கே உடைக்கிறாரு. அதனால தான் ஆத்மா என்னது? நிர்விகல்பம், விகல்பம் அற்றது, ஒன்று தான் இருக்குது, ஏகம். விகல்பம் அடையவே அடையாது. அது விகல்பம் அடைஞ்சுன்னா அது அனாத்மா ஆகிடும், துவைதம் வந்துடும். சரி, அறிபவன் அறியப்படும் பொருள் என்ற விகல்பம் ஆத்மாவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். மேலும் அடுத்த ஸ்லோகத்தில் மேலும் இந்த ஒரு ஞானி தன்னை எந்தெந்த விதத்தில் உணர்ந்திருக்கிறான் அப்படின்றது தான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு வர்றாரு. இப்போ இதில் என்ன சொல்ல? நிர்குணோ நிஷ்கரியோ நித்தியோ நித்திய முக்தோ அகம் அச்சுதக ந அகம் தேகோ ஹி அசத்ரூபோ ஞானம் இது உச்சதே புதகி. இதோட பொழிப்புரையை பார்க்கலாம். நான் மாயையின் முக்குணம் அற்றவன். முதல் வார்த்தையிலே அடிச்சிட்டார். மாயையோட 3 குணங்கள் நம்மளுக்கு என்னன்னு புரியும். சத்துவம், ரஜஸ், தமஸ் ஆகிய முக்குணங்கள் மாயையோடைய இயல்பான 3 குணங்கள் உடையது மாயை. அப்படி இந்த 3 குணங்கள் உடையவனா நான் அப்படின்னு கேட்டால் நான் நிர்குணம், நான் குணங்கள் அற்றவன், நான் நிர்குண வஸ்து. நான் குணம் உடையவன் பார்த்தாலே நான் சகுனமாக மாறிடுறேன். அப்படி இருக்குள்ள ஆத்மாவாகிய நான் நிர்குணம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வேர்லேயே உடைக்கிறார். நிர்குணோ அப்படின்னு சொல்லத்த நான் மாயையின் முக்குணங்கள் அற்றவன் அப்படின்னு சொல்றார். 2வது நிஷ்கரியோ அப்படின்றாரு. இயக்கம் இல்லாதவன், செயல்பாடு அற்றவன், இருப்பு மாத்திரம், இயக்கமற்றவன். நிஷ்கரியோ காரியங்களை ஒரு காரியம் பண்ணணும்னா நான் கர்த்தாவோ போக்தாவோ மாறிடணும். கர்த்தாவா போக்தாவா மாறணும்னா எனக்கு அவயங்கள் இருக்கணும். இது எல்லாம் இருந்தால் தான் நான் என்ன பண்ணுவேன்? ஏதாவது ஒரு இயக்கம் பண்ணக்கூடிய நிலையில் இருப்பேன். ஆத்மா இயங்கக்கூடியதா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இல்லை, அது இருப்பு மாத்திரம்தான். இயக்கமற்றவன், இயக்கம் இல்லாதவன் அப்படின்றத ஞானிகள் கூற்றா இங்கே சொல்ல வராங்க. முக்காலத்திலையும் இருப்பவன். எப்படி முக்காலத்திலையும் இருக்க முடியும்? எது ஒன்று 3 காலத்தையும் சாட்சி ரூபமாக நின்று பார்க்கக்கூடியது எதுவோ அது முக்காலத்திலையும் இருக்கக்கூடியதாக இருக்கும். முக்காலத்திலையும் ஒன்று இருக்குதோ அது நித்தியமாக தான் இருக்க முடியும். ஏன்னா முக்காலத்திலையும் இருக்குதுனாலே அது மாற்றம் அடையாத இருக்குதுன்னு அர்த்தம். முக்காலத்திலையும் அது மாறாத இருக்குதுனாலே அது எப்படி இருப்பு மாத்திரமா இருக்குது. அதுக்கு இந்த முக்காலத்துக்கும் வெளியில நின்று முக்காலத்தையும் சாட்சியா நின்று பார்க்கக்கூடிய தன்மையில அது மாறாத நிலையில இருக்கு, இயக்கம் இல்லாதது, முக்காலத்திலையும் இருப்பதா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. நித்தியோ அப்படின்னா முக்காலத்திலையும் அப்படின்னு சொல்றோம். முக்காலத்துலன்னா இப்போ காலத்துக்கு உட்பட்டது எல்லாமே அழியக்கூடியது, முன்னாடி பார்த்த மாதிரி அழியக்கூடிய தன்மையில இருக்குது. நித்தியம்னா அழிவில்லாதது. எது அழிவில்லாதது? இதுக்கு எது தோற்றம் இருந்ததா? இது எதாவது பிறந்ததா? கிடையாது. பிறப்பற்றது. அதுக்கு அனாதின்னு சொல்றோம். அது எப்பனே நம்மளால சொல்ல முடியாது, அறுதிட்டு சொல்ல முடியாது. அதுக்கு அனிர்வசனியம் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்துறோம். அப்போ அது இந்த காலத்துக்கு உட்படாத இருக்கிறதுனால அது முக்காலத்திலையும் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அது காலத்தினால எந்த விதமான வேறுபாடும் இல்லை, தோற்றமும் அழிவும் இல்லாதனால அது நித்தியோ. நிர்முக்தோ அப்படின்னா சத்ரூபமாக பந்தம் ஏதும் என்றாக வீழ்ச்சி அடையாத இருப்பவன். நித்திய முக்தோ அப்படின்னா நித்தியம்னா எப்போதும், முக்தம்னா விடுதலை, மோட்சம், திருப்பி சம்சாரத்தில் ஈடுபடாத நிலை. அதுதான் சத்ரூபமாக. பந்தப்பட்டாதானே எனக்கு விடுதலை ஆகாத நான் இந்த சம்சாரத்தில் சுழந்து பிறந்து இறந்து பிறந்து அந்த சுழற்சிக்குள்ளே மாட்டிட்டு இருப்பேன். நான் பந்தப்படாதவனாச்சு. அதனால தான் இங்கே என்ன சொல்ல, நான் சத்ரூபமாக மட்டும் இருக்கிறேன், பந்தம் ஏதும் இன்றி. பந்தம் இருக்கிறவனுக்கு தான் வீழ்ச்சி. யார் பந்தம் இருக்கிறானோ அவன் தான் வீழ்ச்சி அடைகிறான். வீழ்ச்சினா தோல்வி, மறுபடியும் வெற்றி அடைகிறான், மறுபடியும் தோல்வி அடைகிறான். இது மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்குது. நான் பூரண வெற்றியாச்சே, எனக்கு தோல்வின்னு ஒன்று கிடையவே கிடையாது. நான் பந்தப்பட்டாதானே இது ரெண்டும் எனக்கு மாறி மாறி நடக்குது. நான் சத் மாத்திரமா இருக்கிறேன், சத் ரூபமாக இருக்கிறேன், சத் ஸ்வரூபமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். மேலும் அசத் ரூபமான இந்த தேகம் நான் அல்ல, அசத் வடிவமான சத்தல்லாத அசத் வடிவமான இருக்கக்கூடிய இந்த தேகம் நான் அல்ல. இதுவே ஞானம் என்கிறார் விவேகிகள். விவேகம் உள்ளவங்க இதுதான் ஞானம் சொல்கிறாங்க. இந்த நிர்குணத்துக்கு
நான் மாயையின் முக்குணங்கள் நீங்கியவன். அகம் நிர்குணம். நான் மாயையின் முக்குணங்கள் அற்றவன். சரி, குணம் வந்துருச்சுன்னா சகுனமம் ஆயிடுது. மனதின் குணாதிசயங்கள் ஏதும், மனதுக்கிட்ட எந்த விகல்பமும் கிடையாது, எந்த விதமான குணாதிசயம் கிடையாது. ஏன்னா நிறைவாக பூரணமாக முழுமையாக இருக்குது அந்த மனசு. எந்த விதமான விகல்ப சிந்தனையும் இல்லை, மாற்றம் ஏற்படலை அந்த மனதில். அதனால் குணங்கள் இருந்தால் தானே வேறுபாடுகள் இருக்கும், குணத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் நிர்குணம்னுக்குள்ள குணம் இருப்பது, மனம் நிறைவான மனதில் இருக்குது அப்படின்னு. இயக்கமற்றவன், போக்குவரத்து எனக்கு கிடையாது, இல்லை இயல்பாக கிடையாது. சத்ருவமாக என்றும் இருப்பவன் சொல்லி முடிக்கிறார். மேலும் ஓயாத இயக்கம், முக்குணங்கள், காமக்ரோதாதிகள், பந்தம், சம்சாரம், வீழ்ச்சி, எழுச்சி ஆகிய அனைத்தும் இயல்பா மாயையின் தர்மங்கள். நான் மாயையா? இல்லை. மாயைகள் என்னால் இயக்கப்படுகிறதுன்னு சொல்ல, என்னை சார்ந்து இருக்குதுன்னு சொல்லலாம். நான் மாயையா அப்படின்னு கேட்டால் இல்லை. என்னோட என்கிட்ட அந்த மாயன்னு ஒரு சக்தி இருக்கலாம், அதான் அது நான் பார்க்கக்குள்ள தான் அது வெளிப்படுது. இல்லைன்னா அதுக்கு இல்லவே, நான் எண்ணி பார்க்கலன்னா இல்லவே இல்லை. சரி, மாயை மித்யா, ஆத்மாவோ எப்போதும் சத்ரூபமானது, சத்தியமானது அப்படின்னு சொல்ற. மேலும் அடுத்த ஸ்லோகம். கடைசியா, நிர்மலோ நிச்சலோ ஆனந்தக அனந்தக அனந்தக சுத்தோ அகம் அஜர அமரக ந அகம் தேகோ ஹி அசத்ரூபோ ஞானம் இது உச்சதே புதைஹ. இங்க அசுத்தம் சலனம் மற்றும் அசுத்தம் சலனம் மற்றும் உடல் நிமித்தமான துயரம் ஏதும் அற்றவன். சுத்தமும் கிடையாது, அசுத்தமும் கிடையாது, சலனமும் கிடையாது, உடல் நிமித்தமான எந்த விதமான துயரமும் எனக்கு கிடையாது. ஏன்னா உடல் நான் அல்ல. உடல் நானாக இருக்கும்போது தான் அதுவாயிடுமோ, கேன்சர் வந்துடுமோ, ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ, பிபி வந்துடுமோ, சுகர் வந்துடுமோ, என்னாலும் இந்த டாக்டரை அணுகி இந்த மருந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கணுமே, ஐயோ என்ன பண்ணுவேன் அப்படின்னு உடம்பை பற்றியான எனக்கு கவலை எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நான் இந்த உடல் நிமித்தமான எந்த விதமான துயரும் எனக்கு இல்லைன்னா நான் உடம்பல்ல அப்படின்றது தான் இங்கே கொண்டு. அசுத்தம் சலனம் கிடையாது. நான் எப்பயுமே சுத்தம் சுப்ரமாச்சே, தூய்மையானவனாச்சே, என்கிட்ட எப்படி அசுத்தம் வரும்? அசுத்தத்துக்கு இடம் நான் கொடுத்தா தானே. நான் பூரண சுப்ரம் சுத்தமாக இருக்கிறேனே, அசுத்தத்துக்கு அங்கே ஏது இடம்? இல்லவே இல்லை. அனாத்மாவில் இருக்கலாம், ஆனால் என்கிட்ட இருக்குதா? இல்லை. சரி, சலனமும் என்கிட்ட கிடையாது. மனம் விகல்பம் ஆகிறது கிடையாது. விகல்பம் ஆனால் தான் சலனம்ன்றது வரும். சரி, வரம்பற்றவனாக இருப்பதால், வரம் அற்றவனாக இருப்பதால் மரணமற்றவன். நான் ஏதாவது ஒரு எல்லைக்குள்ளார, காலை இருப்போ, பொருள் இருப்போ, இடம் இருப்போ, ஏதாவது ஒரு வரம்புக்குள்ளார நான் இருக்கும்போது தான் எனக்கு மரணமே வருது. நான் எந்த வரம்புக்கும் உட்படாதவன்னா எனக்கு மரணம் இல்லை. இன்னொரு ஆங்கிளில் போனால் எனக்கு தோற்றமே கிடையாது. உங்களை பார்த்த மாதிரி நான் அனாதி, நான் பிறக்கவே இல்லை. அப்புறம் எப்படி மரணம் இருக்கும்? பிறந்த எதுவோ, பிறப்புடையது எதுவோ அதுக்கு தானே மரணம். நான் பிறப்பற்றவன், எனக்கு மரணம் ஏது? இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இவ்விதம் அறிவதே ஞானம் என்று விவேகிகள் கூறுகிறார்கள். நிர்மலம் அப்படின்னா அவித்யா என்னும் மலமற்றவன். அவித்யான்னு சொல்லக்குள்ளேயே நம்ம வித்யா பற்றி தெரிஞ்சுக்கணும். வித்யானா பூரண அறிவு, அவித்யானா பூரண அறிவில்லாத தன்மை, அஞ்ஞானம், அறிவின்மை. எதை பற்றின அறிவு? தன்னை பற்றின அறிவு. தன்னை பற்றின அறிவு என்கிட்ட இல்லை. என்ன ஆயிருக்கு? ஆவரணம் மறைக்கப்பட்டிருக்குது. அப்போது தன்னை பற்றின அறிவு எனக்கு மறைக்கப்பட்டதால் நான் என்ன பண்ணுறேன்? வேறொன்ன நான் அத்தியாசப்படுத்திக்கிறேன், விக்ஷேபப்படுத்துகிறேன். நான் யாருன்னு ஆவரணப்படுத்தப்பட்டதால் மறைக்கப்பட்டாச்சு, ஆவரணத்தால் மறைக்கப்பட்டாச்சு. விக்ஷேபத்தால் வேற ஒன்று, இந்த மறைப்பு இருக்கிறதுனால, அறியாமையினால வேற ஒன்றை நான் பாவனை பண்ணிக்கிட்டேன். இது இன்னைக்கு ஏற்பட்டது கிடையாது, அனாதி காலம் தொட்டு இருக்குது. ஏன்னா அங்கே வித்யா ஏற்படல, ஞானம் ஏற்படல, அறிவு துளங்கலை, விளங்கலை, அதுக்குண்டான ஆச்சாரியர் கிடைக்கல, அவருக்கு அந்த நோக்கமும் இல்லை. நோக்கம் இருந்தால் ஆச்சாரியர் வெளிப்படையாக அவங்களுக்கு கிடைச்சிருவாங்க. ஏன்னா யாருக்கு எந்த நோக்கமோ அந்த நோக்கத்துக்கு உண்டான
ஒரு விடிவு, ஒரு சொல்யூஷன் அவங்களுக்கு இருக்கப்பெறுது. ஆனால் அப்படி சொல்யூஷன் இல்லைன்னா அவங்களுக்கு அந்த நோக்கம், விடுதலை பற்றியான நோக்கம் இல்லை. அப்படின்னா தன்னை பற்றின அறிவு அவங்களுக்கு இன்னும் விளங்கவே இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அவித்யா அப்படின்னா எப்பவுமே நம்மக்கிட்ட தன்னை பற்றின மறைப்பு நிலை தான் அவித்யா. தான் யாருன்னு தெரியாதனால்தான் நம்ம என்ன பண்ணுறோம், அத்தியாசப்படுத்திக்கிறோம். பாம்பு கயிறை பற்றியான அறிவு நம்மளுக்கு இருந்திருந்ததுன்னா, அந்த அதிஷ்டானத்தை பற்றியான அறிவு நம்மளுக்கு இருந்திருந்ததுன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், அதை கயிறாக பார்க்க மாட்டோம்ல, ஓஸ் பைப்பாக பார்க்க மாட்டோம்ல, ஒரு மாலையாக பார்க்க மாட்டோம்ல. அப்போது அதிஷ்டானத்தை பற்றியான அறிவு இல்லாத காரணத்தால் நம்ம வேற ஒன்று அங்கே அத்தியாசப்படுத்திக்க வேண்டியதாக இருக்குது. கிளிஞ்சலை பற்றியான ஒரு அறிவு, அந்த அதிஷ்டானத்தை பற்றியான அறிவு இல்லாதனால அங்கே நம்ம வேற ஒன்று என்ன பார்க்குறோம், வெள்ளியாக பார்க்குறோம். திருடனை பற்றியான ஒரு தூண் இப்படி இருக்குது அப்படின்னு அதை பற்றியான அறிவு இல்லாதனால அங்கே திருடனை பார்க்குறோம். அப்போது நம்ம அதிஷ்டானத்தை பற்றியான அறிவு இல்லாதது தான் இங்கே மிகப்பெரிய குறையே தவிர, மற்றபடி அஞ்ஞானம் நம்மளை சூழ்ந்தே கூட இருக்கட்டுமே, நம்மளை பற்றியான வித்யா ஞானமும் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா அஞ்ஞானம் எப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? நம்ம ஞானம் அதெல்லாம் பொடி பொடியாக புஷ்பமாக்கிடாது. அதுதான் இங்கே சொல்ல வராது. அவித்யா என்னும் மலமற்றவன், நிக்ஷலோ சலனமற்றவன். அப்போ மனதில் விகல்பங்கள் கிடையாது. விகல்பம்னா சலனம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், எதையாவது பற்றி சிந்தனை போயிட்டே இருக்கும். ஏகாக்கிர சிந்தனை நம்மளுக்கு இருக்காது. அத்வைத ஞானத்தை பற்றியான அந்த விஷயங்களை பற்றியான ஒரு சிந்தனை அது நமக்கு இருந்துக்கிட்டே இருக்காது. சமாதானம் சொல்கிறாங்கல்ல சமதமாதி சக்கரத்தில், ஏகாக்கிர சிந்தனை. எதை பற்றி ஏகாக்கிர? தன்னை பற்றின ஏகாத்திர சிந்தனை. அப்போ தன்னை பற்றின ஏகாக்கிர சிந்தனையை எங்கேருந்து நீங்கள் தூண்டி விடப்படும்? குரு உபனிஷத்துக்குலேருந்து தூண்டி விடப்படுவார். அதில் இருக்க வார்த்தைகளை பற்றி நம்ம சதாசர்வகாலமும் அதை பற்றி சிந்தனை பண்ணிகிட்டு இருக்குள்ள மனம் சஞ்சலம் அடையாது. அப்போது நான் சஞ்சலமற்றவன்னா நான் நிறைவாக இருக்கிறேன்னு அர்த்தம். சரி, ஆனந்தம்னா சத் சித்து எல்லையற்று இருக்குதுன்னா, பூர்ணமாக நிறைஞ்சு இருக்குதுன்னா அது ஆனந்தம் தானே, அது நிறைவு தானே, அது அமைதி தானே, அது சாந்தம் தானே, அது பூர்ணம் தானே, அது சுப்ரம் தானே, அது சுத்தம் தானே. எப்படி எல்லாம் நிறைவாக இருக்குது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. சுத்தமாகும். நான் அவித்யாவின் காரியத்தால் விளையும் சம்சாரம் நான் அல்ல. அவித்யால் மறைப்பினால், என்னை பற்றின மறைப்பினால் வரக்கூடிய இந்த சம்சாரத்தால் அனுபவிக்கக்கூடிய இந்த துன்பங்கள் எதுவுமே என்னை சேராது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த காரியத்தால் விளையும் நன்மையோ தீமையோ அது எனக்கு ஏற்புடையது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அஜரனா உடல் நிமித்தமான துயரமற்றவன். அஜரம் அப்படின்னு வார்த்தை உடல் நிமித்தம், அந்த உடலில் வரக்கூடிய பிணிகளாலேயோ துன்பங்களாலேயோ துயரங்களாலேயோ நான் பாதிக்கப்படாதவன். ஏன்னா அதெல்லாம் எங்கே நிகழுது? என்னை சார்புடையதில் நிகழுது. நான் சார்பற்றவன். அங்கே நிகழுத அறிபவனாக நான் இருக்கிறேன். ஆனால் அனுபவம் எங்கே ஏற்படுது? உடலில் ஏற்படுது அப்படின்னு பூர்ணமாக தெரிஞ்சிட்டு இருக்கிறதுனால நான் அஜரம், உடல் நிமித்தமான எந்த துயரும் எனக்கு அல்ல அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் மேலும் அமரன் சொல்கிறார், மரணம் இல்லாதவன் சொல்கிறார். அமரன்னா யார் அமரன்? இப்போது எல்லாரும் சொல்லிக்கிறாங்க, இறந்துட்டவங்களாம் சொல்லுங்க, அமரர் ஊர்தி, அவர் அமரர் ஆனார் அப்படின்னு போஸ்டரில் அடிக்குள்ளே போட்டுருக்காங்க. அமரருக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, பிறப்பற்றவன், அழிவில்லாதவன், நித்தியமானவன், மரணம் அல்லாதவன், திருப்பி தோன்றாதவன், என்றும் இருப்பவன். அவன்தான் யாரு? அமரன், மரணமற்றவன் சொல்லி சுவாமி முடிக்கிறாங்க. மேலும் இதில் கொஞ்சம் அதுதான் மேலும் சொல்ல, அதிஷ்டானமாகிய கயிறு தெரியாதனால், முதல்ல சொன்னது தான், கயிறு தெரியாதனால் ஒருவன் அதையே பாம்பாக பார்க்கிறான். இது அவனோட மனதில் ஏற்படும் அத்தியாசம். ஏன் மனதில் அத்தியாசம் ஏற்படுது? மனது சாட்சாத் சுத்த சைத்தன்யத்தால் நிரம்பப்படாததால், பூரணமாக நிறைவாக மனம் முழுக்க சைத்தன்யத்தால் நிரம்பப்படாததால் அங்கு மனதில் ஏற்படும் விகல்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய தன்மையில் சைத்தன்யம் இருப்பதால், பிரதிபலிப்பு அங்கே மனதில் என்னென்ன விகல்பம் இருக்குதோ அதை தான் அது பிரதிபலிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால மனதில் பலவிதமான அத்தியாசங்கள் ஏற்படுது. கயிறை பார்த்தா பாம்பு, தூணை பார்த்தா திருட, கிளிஞ்சலை பார்த்தா வெள்ளி, காணல் தரையை பார்த்தா காணல் நீர், இப்படி பலவிதமான நம்மளுக்கு. ஏன்னா அதிஷ்டானத்தை பற்றியான அறிவு இல்லாதனால வேற ஒன்று அத்தியாசப்படுத்திக்கிறோம். ஆத்மாவின் உண்மையான தன்மையை அறியாததனால், வித்யா இல்லாதனால், பூரண அறிவு இல்லாததனால், இது அனாத்மாவாகிய உடல் மனம் புலன் கூட்டத்தாலான உடம்பால் பார்க்கப்படுகிறது. இந்த அத்தியாசம்னா எதால் பார்க்கப்படுகிறது? உடல் நான், மனம் நான், புத்தி நான்
என்று இந்த கூட்டத்தால் நான் என்று அறியப்பட்ட அனாத்மாக்களால் என்ன பண்ணுது, இதெல்லாம் பார்க்கப்படுது, இந்த அத்தியாசம்லாம் பார்க்கப்படுது. ஏன்னா அதுக்கிட்ட வித்யா கிடையாது, அறியாமல் மட்டுமே மூழ்க நிறைஞ்சிருக்குது. இதற்கு காரணம் அதிஷ்டான ஞானம் அல்ல, அவித்யாவே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கு அவித்யா என்ன சொல்றாரு, ஒரு மலம் அசுத்தம் சொல்றாரு. அவித்யான்றது ஒரு மலம் அசுத்தம். இன்னொன்று, அவித்யா எங்கே இருக்க முடியும்? வித்யா இருக்கிற இடத்துல தான் அவித்யா இருக்க முடியும். அப்போ வித்யா இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அறியாமல் இருக்கிற இடத்துல அறிவு இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அறியாமல் இருக்கிற இடத்துல அறிவு இருந்துட்டு தான் இருக்கு. அந்த அறிவை பற்றியான விளக்கம் அவருக்கு கிடைக்க பெறாதனால அந்த அறியாமை எப்பவுமே சூழ்ந்துட்டு இருக்கு. அறிவு, தன்னை பற்றின அறிவு அவருக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் அந்த அறியாமை அப்படியே போயிடுது, கனப்பொழுதுல பஷ்பமாயிடுது. இதன் காரணமாக உடலில் இருப்பவன் வயோதிகமானவன், நான் செத்து போகக்கூடிய தன்மையில் இருக்கிறவன். ஏன்னா அந்த உடலை நான் நினச்சிட்டான்ல, நினச்சா என்ன ஆகிடும், செத்து தான் போக முடியும், வேற என்ன பண்ண முடியும்? உடல் நான் நினச்சிட்டா இது தோற்ற முடியாது, இது அழிஞ்சுதானே ஆகணும். அப்போது இதை பற்றின சிந்தனை, இதை பற்றின பயம் இது மிகையாக அவனுக்கு தோன்றிக்கிட்டே இருக்கும். யார்? இந்த அஞ்ஞானிக்கு. இந்த தேகம் நான் என்று யார் நினச்சிட்டு இருக்கானோ அவனுக்கு. ஞானிக்கு அப்படி இல்லை. ஞானிக்கு இந்த உடம்புல எந்த விதமான விகல்பங்களோ, எந்த விதமான உடல் சார்ந்த பிணிகளோ, நோய்களோ, உடல் சம்பந்தமான துன்பம் துயரங்களோ எது இருந்தாலும் ஞானிக்கு அது பொருட்டல்ல. அதை அறிபவனாக மட்டும், சாட்சி ரூபமாக மட்டும் அவன் அதை பார்த்து கொண்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம். இங்கே வளர்வது, தேய்வது, கூடல் குறைச்சல் இங்கே கிடையாது, ஆத்மாவில் கிடையாது. இவை ஒன்று கூட அதிஷ்டானமாகிய ஆத்மாவிடம் இல்லை. எது? இந்த தேய்தல், குறைதல், கூடுதல், இந்த நோய்படுதல், சத் விகாரங்கள் இருப்பது, இது எதுவுமே கொஞ்சம் கூட துளி கூட ஆத்மாவில் இல்லை. அதனால்தான் ஆத்மா நிர்மலன், நிச்சலன், அஜரன், அமரன், எல்லையற்றவன். இதெல்லாம் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, எல்லையற்று இருக்கிறாரு. அந்த எல்லையற்று இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, ஆனந்தமாக எப்பவுமே நிறைவாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறோம். இது கால வரம்போ, இட வரம்போ, பொருள் வரம்போ இந்த ஆத்மாவுக்கு ஒரு துளி கூட கிடையாது. அது இந்த காலத்தாலேயோ, இடத்தாலேயோ, பொருளாலேயோ வரையறுக்கப்பட முடியாது ஆத்மா. ஏன்னா அது எப்பவுமே எங்குமே எல்லாத்துலேயுமே, எப்பவுமே எங்குமே எல்லாத்துலேயுமே நிறைந்து இந்த பூரணமாக நிறைந்து முழுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செஞ்சுக்கலாம். மேலும் வர வகுப்பில் அவர் கேட்குறாரு, விவேகம் இல்லாதவங்கிட்ட ஒரு சில கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்வி கேட்கறது மூலயமா அவங்ககிட்ட என்ன பண்ணுறாரு, தூண்டுதலை ஏற்படுத்துகிறாரு. அப்போ அவனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும், மறுபடியும் அந்த சந்தேகத்தை விளக்குவார். இப்படி விளக்கி அவனையும் ஒரு பூரண ஞானியாக ஆக்குவார். இன்னும் வரும் ஸ்லோகங்கள் இதோட நிறைவுபடுத்திக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.